இங்கே ஒரு வயதான பாட்டியும் அவங்களோட மகனும் இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு மலைப்பகுதியில இருக்காங்க. இவங்க இருக்கிற அந்த கிராமத்துல யாருமே இல்ல, இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அங்க குடிக்க கூட தண்ணி இல்லாம ஒரு வறண்டு போன கிராமமா இருக்கு. அதனால அங்க இருந்த மக்கள்லாம் வாழ முடியாதுன்னு வேற ஊருக்கு போயிடுறாங்க. இவரு தண்ணி தாக அடிக்குதுன்னு அந்த பைப்பில் அடிச்சு பாக்குறாரு. தண்ணி கொஞ்சம் தான் வருது. அவரும் நைட்டு உட்காந்து யோசிச்சு பாக்குறாரு, இங்கே இருக்கலாம்னா நம்மள்ட்ட குடிக்க தண்ணியும் இல்ல, அதனால இங்க இருந்தா நம்மளோட உயிரையும் காப்பாத்திக்க முடியாதுன்னு இவர் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டுட்டு இவங்க அம்மாவை கூட்டிட்டு வேற ஒரு கிராமத்துக்கு கிளம்புறாரு. இவரு போயிட்டு இருக்கும் போது நைட் ஆயிருது. அதனால அங்க உள்ள ஒரு குகைக்குள்ள நெருப்பனா கொளுத்தி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த வயதான பாட்டிக்கு குளிர் தாங்க முடியல. ஒரு வழியா அந்த நைட்டு ஃபுல்லா அந்த குகையில தங்கிட்டு விடிய காலையில எந்திரிச்சு அவங்க அம்மாவை தூக்கிட்டு கிளம்புறாரு. பெரிய பெரிய மலைகளெல்லாம் கடந்துதான் அந்த கிராமத்துக்கு போனோம். அதனால மலை மேலாம் ஏறிட்டு இருக்காரு. ஒரு வழியா ஏறி ஒரு பாதி தூரத்தை ரீச் பண்றாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அந்த தூரத்தை கடக்கணும்னா ஒரு செங்குத்தான மலையில ஏறி தான் கடக்கணும். இவங்க அம்மாவையும் சேஃப்டியா கயிறால தூக்கிக்கிட்டே அந்த செங்குத்தான மலையில ஏற ஆரம்பிக்கிறாரு. இவர் மேல ஏறிட்டு இருக்கும் போதே ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரினா போறாரு. ஒரு வழியா முயற்சி பண்ணி ஏறி மேலேயும் வந்துடுறாரு. அந்த மலையிலனா ஏறி கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க சேர வேண்டிய கிராமத்துக்கு வந்துட்டாங்கன்னு. ஒரு வழியா அந்த கிராமத்தை அடைஞ்சிடுறாரு. அவங்க அம்மாட்ட காட்டணும்னு அவங்க அம்மாவை கீழே இறக்குறாரு. அம்மா நம்ம வந்துட்டோம் பாருங்கம்மான்னு சொல்றாரு. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மா கையில என்ன வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க பழைய வீட்டுல உள்ள ஒரு கல்லு. என்னதான் இருந்தாலும் பிறந்து வளர்ந்து ஊரை விட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதோட அந்த ஸ்டோரியும் கம்ப்ளீட் ஆகுது.